உள்ளுக்குள்ள காதல் இருக்கணும், அல்லது இந்த காதல்னால நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது வந்து காதல் வந்து நீங்கள் கொண்டாடி தீர்த்துருக்கணும். ஸோ உங்களுக்குள்ள இந்த காதல் இருந்துச்சா, அந்த காதலை தான் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்களா? அப்போ காத்து வாக்கில் காதல் ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் அதை சொல்ல வரீங்க. அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த டைட்டிலில் நீங்கள் வந்து பைலட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போட்டு காமிச்சு இதை ப்ரொடியூசர்கிட்ட ஓகே, அதுக்கப்புறம் தான் படமாக பண்ணதுக்கு தாமதம் மட்டும். அப்போ 2018 நீங்கள் பண்ணிட்டீங்க, அது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ விக்னேஷ் சிவன் வந்து உங்கள் டைட்டில் திருட்டாருன்னு சொல்கிறீங்களா? உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் யாரும் தடுத்தாங்களா? இப்போ இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்குன்னு விஜய் சேதுபதி அவர்களே சொல்லியிருக்காங்கன்னு. ஆமாம், இந்த டைட்டில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குனாரு. இதுக்கு வழக்கமாக நீங்கள் காலகாலமாக எடுத்து பாருங்கள், எல்லா ஹீரோனையும் பாருங்கள். ஆரம்பத்தில் பண்ணதை பெரிய ஹீரோன் கூட பண்ணும்போது ஒரு பெருசாக சொல்லுவாங்க, சின்னதாக கொஞ்சம் லைட்டாக டேக்கப் ஆகிட்டுனா அது இயல்பு தானே. அதில் தானே பண்ண எந்த ப்ரொமோஷன் அது வரல சார். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அரங்கத்திற்கு காத்து வாக்கில் ஒரு காதல் நல்ல முறையில் இப்போ தமிழ்நாடு முழுதும் வெற்றிகரமாக வந்து படம் போயிட்டு இருக்கு. இதோட பாடல்கள் வந்து இளைஞர்களுக்கு இப்போ ஒரு காதல் கீதம் மாதிரி அது ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது வெவ்வேறு திசைகளில் போய்கிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காதல், உண்மையான காதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த படம் வந்து பல பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. இளைஞர் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த காத்து வாக்கில் காதலோட பாடல் வரிகள் அது வந்து இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் காத்து வாக்கில் காதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான முறையில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதற்கு காரணமான இயக்குனர், அதாவது இந்த படத்தோட இயக்குனர் அவரே எழுதி அவரே வந்து இயக்கியிருக்காரு. அதுவும் இல்லாமல் கூடுதலாக பாடல்களையும் அவரே இயற்றியிருக்காரு. ஸோ அவரை பற்றி, அவர் எப்படி இந்த படத்தை வந்து எடுத்தார், எப்படி வந்து இந்த படத்தை திரையரங்குக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த படத்தோட இயக்குனர் நீங்கள் தான், பாடல்கள் கூட நீங்களே எழுதியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த பயணம் எப்படி வந்தது சார்? இது வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் சார். என்னோட முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்து தாகம்னு ஒன்று பண்ணேன். அப்புறம் 1 லைக் 1 கமெண்ட், அப்புறம் அன்லாக், அப்புறம் பாதைன்ற ஒரு குறும்படம் வந்து லாக்டவுனில் இப்போ பெருசாக பேசப்பட்டது. அதன் மூலமாக நீங்கள் சினிமாவுக்கு அடி எடுத்து வச்சிங்க. அதுவும் இல்லாமல் நாங்களே எல்லாருக்குமே தெரியும், பாதை படம் வந்து அந்த கொரோனா டயத்தில் ரொம்பவே வந்து பிரபலமாக பேசப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ இதுக்குள்ளே வாரதுக்கு நீங்கள் வந்து எப்படி ஏதாவது எல்லாரும் போல் ஈஸியாக இருந்துச்சா, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது தடைகள் இருந்துச்சா? சார், ஈஸியாக எதுவுமே கிடைக்காது சினிமாவில், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நீங்கள் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. 19 வருஷம் சார் சினிமாவுக்கு வந்து இந்த இந்த இடத்துல உட்காந்து பேசி இந்த இன்னைக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு 19 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு எனக்கு. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு நல்ல கதை, நல்ல படம் இருக்கணுன்ற நோக்கம் இருந்தது. அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சரி, எல்லாருக்கும் வழி இருக்குது சார். அது இஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டது. அதை மீறி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் இதுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது இல்லை மக்கள்கிட்ட. கண்டிப்பாக இன்னைக்கு நாங்கள் திரையரங்குகளில் பார்க்குறோம், எல்லாருமே வந்து 2K கிட்ஸ் இப்போ கொண்டாடுற அளவுக்கு தான் அது வந்து இருக்குது. நல்ல கதை அம்சமாகவும் இருக்குது. அதுவும் கடைசி அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வரப்போ நிறைய பேர் வந்து கண் கலங்கியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை இயல்பாகவே உங்களுக்கு வந்ததா? ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு காதல் கதையை எந்த இயக்குனர்னாலையும் எழுத முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளே காதல் இருக்கணும், அல்லது இந்த காதல்னால நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கணும், அல்லது வந்து காதல் வந்து நீங்கள் கொண்டாடி தீர்த்துருக்கணும். ஸோ உங்களுக்குள்ள இது காதல் இருந்துச்சா, அந்த காதலை தான் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்களா? சார், நான் வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதே மாதிரி தான் காதல் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் இந்த கண்ணு தெரியாதவங்க கூட இருப்பான், ஆனால் காதலை தெரியாதவன் யாரும் இருக்க மாட்டான். அதான் உண்மை. சரி, நம்ம வந்து இன்றைக்கி மக்கள் தேட்டருக்கு வர்றது என்னென்னா 2K கிட்ஸ் தான் மெயினாக டார்கெட். அவங்க தான் உள்ளே வராங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கணும், சேம் டைம் அது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கணுன்றதால ட்ரூ ஈவெண்ட் தான், உண்மை சம்பவம் தான். பட் ஆனால் நான் சில விஷயங்கள் இது சொல்ல முடியாது, ஏன்னா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கிறதுனால இது எதுலேருந்து வருவது என் லைஃப்பில் நடந்ததா. ஸோ என் லைஃப்பில் நடந்ததை அதை கண்டென்ட் எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவாக சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு கலைஞனுக்குள்ள காதல் இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து அந்த பாடல் வரிகளில் அழுத்தம் இருக்கும், அது நல்லாவே அதில் தெரியுது. அப்போ உங்களோட பாஸ்ட்டு, உங்களோட எக்ஸ் லைஃப்ங்கிறது வந்து லவ்வில் இருந்திருக்கு.
இல்லை சார், அந்த மாதிரி லவ் கிடையாது. இது வேற ஒரு லவ். லைஃப்ல வந்து ஒரு பொண்ணுகிட்ட தான் லவ் வரணும்னு அவசியம் இல்லை. அப்பா கிட்ட வரலாம்ல, அம்மா கிட்ட வரல. அதை நான் வந்து ஒரு பொண்ணாவும் ஒரு ஆணாவும் சித்தரிக்கப்பட்ட விஷயம் தான். பட் உண்மையான விஷயம் தான். அதில் பாட்டு எழுதுனதை பற்றி கேட்டீங்க. பாட்டு நான் எழுதுனதுக்கான ரீசன் என்னன்னா, பாடல் எழுதுறவங்கள நான் மிகப்பெரிய ஒரு கவிஞர்களை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த கதையில் நான் வாழ்ந்திருக்கேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த கதையில் நான் வாழ்ந்திருக்கேன். ஜஸ்ட் லைக் ஒரு படம் எடுத்துடக்கூடாது, ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம தேட்டரில் வந்து நம்ம ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது, இல்லை பின்புலமான ஒரு பெரிய ஸ்டாரோட பையன் கிடையாது. உடனே நம்ம படத்துக்கு வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கும், நம்ம வந்துடுவாங்க. நம்மளுடைய ஹீரோவே கண்டென்ட்டு தான். அப்போ அது எவ்வளோ வேல்யூவான ஒரு மேக்ஸிமம் சார். நீங்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் வெப் சீரிஸ் நிறைய ஓடிடியில் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் சினிமா பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது. உண்மைதான் சார். அதை மீறி நான் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே இந்த படம் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீட்பேக் வருது, எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட், இது வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லக்கூடாத கண்டென்ட்னு சொல்லும்போது டேரக்டராக வந்து அது ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குது, இன்னும் நம்பிக்கை கொடுக்குது சார். காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைட்டில் வச்சுருக்கீங்க. அப்போ காத்து வாக்கில் 2 காதல் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து படம் எடுத்து அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நீங்கள் இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு காரணம் வந்து, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படத்தோட டைட்டிலை வச்சா நம்ம படமும் பேசப்படுங்கிறதுக்காக வச்சிங்களா, இல்லை இந்த டைட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்கிறதுக்காக ஒரு டைட்டில் வைக்க முடியாதுல்ல சார். கதைக்கு தேவைப்படும். கதைக்கு தேவைப்பட்ட டைட்டில் காத்து வாக்கில் என்ன பொறுத்தவரைக்கும் காதலானது ஒன்று தான். நான் 2018 இந்த படத்துக்கான டைட்டில் நான் பண்ணிக்க ப்ரோமோ விட்டுருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் நான் ட்ரெண்டிங் நம்பர் 1 ட்ரெண்டிங். அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த டைட்டிலில் நீங்கள் வந்து பைலட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் போட்டு காமிச்சு இது ப்ரொடியூசர்கிட்ட ஓகே. அதுக்கப்புறம் தான் படமாக பண்ணதுக்கு தாமதம் மட்டும். அப்போ 2018 நீங்கள் பண்ணிட்டீங்க. அது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ விக்னேஷ் சிவன் வந்து உங்கள் டைட்டிலை திருட்டாருன்னு சொல்கிறீங்களா சார்? இது வந்து எனக்கு அவருக்குமான சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. முன்னாடியே பேசியிருக்கீங்க. டைட்டில் திஸ் இஸ் மை டைட்டில்னாரு. அதுக்கப்புறம் நான் விலக நீங்கள் போய் கேட்டிங்களா, ஏன் என் டைட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா? அப்படி கேட்கல சார். விஜய் சேதுபதி அண்ணா இருக்காரு, ரொம்ப நல்லா பழக்கம் அண்ணன், அவர் நல்ல மனிதர். அவரை நான் பார்த்து சந்திச்சு கேட்டிருக்கேன். அவங்க வந்து சொன்னாங்க, காதலும் கடந்து போகணும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வேற ஒரு டைட்டில் வந்தது, ஒரே மாதிரி சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குன்னாரு. ஸோ இது உனக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அவ்வளோதான் சார். என் கதைக்கு வேற டைட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்குன்னு விஜய் சேதுபதி அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த டைட்டில் உனக்கு ப்ளஸ்ஸாக இருக்குனாரு. ரெண்டாவது, என் கதைக்கு நான் மாற்ற முடியாத ஒரு டைட்டில். அதனால ஒரு காதல் அவங்க 2 காதல் அவங்க எடுத்துட்டாங்க, நான் ஒரு காதல் எடுத்துட்டாங்க. இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது, காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படிங்கிறது இந்த படத்துக்கான ஒரு ஆப்டான டைட்டிலாக தான் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் அதை மாற்ற முடியாமல் இருந்திருக்கீங்க. அப்போ காத்து வாக்கில் காதல் அப்படி ஒரு காதல் அப்படின்னு நீங்கள் டைட்டில் தான் வந்து ஒரிஜினல். அப்போ காத்து வாக்கில் காதல் ஒரிஜினல் அப்படின்னு நீங்கள் அதை சொல்ல வரீங்க. ஆமாம் சார், எனக்கு ஒரிஜினல் தான். அப்போ அவர் திருட்டாரு, நம்ம அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல சார். உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் யாரும் தடுத்தாங்களா? அந்த மாதிரி யாரும் பண்ணல சார். அந்த மாதிரிலாம் இந்த படத்தை மேலும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க, இப்போ அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு சார்? ப்ரொமோஷனுக்கு வந்து இன்றைக்கி கமல் சாருக்கு அவ்வளோ தேவைப்படுது சார். தக் லைஃபுக்கு பண்ணாத ப்ரொமோஷன் கிடையாது. ஆனால் படம் நல்லா இருந்தால் தான் இங்கே ஓடுதுன்றது மக்களுடைய தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்புன்றது மக்கள் தீர்ப்பு தான். சரி, இன்றைக்கி வந்து என் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பட்ஜெட் போட்டு பண்ண முடியாது சார். நாங்கள் எடுக்கிறதே ஒரு எனக்கு என்னவோ அந்த பட்ஜெட் போட்ட காசு திருப்பி வரதே எனக்கு பெரிய விஷயம் சினிமாவில் இருக்கும்போது. இப்போ நீங்கள் தான் வந்து படத்தோட ஹீரோ. எஸ் சார். ஆனால் அந்த ஹீரோயின் வந்து இன்னைக்கு சின்ன திரையில் வந்து மகாநதி அப்படிங்கிற சீரியலில் பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அவங்க உங்களோட ப்ரொமோஷன் எல்லாத்துக்குமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க வந்து சொல்லலாம் நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆக்டிங் கற்றுக்கிறது தான் என்கிட்ட வந்தாங்க. நான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். நீங்கள் ஆக்டிங் இன்ஸ்டியூட் வேறு வச்சிருக்கீங்க? இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க என்கிட்ட ஆக்டிங் கற்றுக்கிறதுக்காக தான் வந்தவங்க. அப்போ நீங்கள் அந்த மகாநதி சீரியலில் நடித்த அந்த ஹீரோயினை ட்ரெயின் பண்ணி இந்த படத்துக்காக அவங்கள நீங்கள் ஹீரோயினாக கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ ஹீரோயினாக கொண்டு வந்த அவங்க உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொமோஷனுக்கு கூட அவங்க உதவி செய்யணும். இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் டிவியில் மகாநதி சீரியல்ங்கிறது நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க உங்களுக்கு வராதற்கான காரணம் என்ன? நீங்கள் வந்து பட்ஜெட் பிரச்சனையா, இல்லை உங்களுக்கு அந்த கதை மேலே அவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்லையா, எதனால் அவங்க வரல? அப்படிலாம் இல்லை சார். நம்பிக்கை இல்லாமல் நடிக்கலை, நடித்தாங்க. நம்பிக்கையோட தானே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
இன்னைக்கு இந்த படம் வந்து அவங்களோட போர்ஷனாக இருக்கட்டும், அந்த கதையே வந்து அவங்கள பேஸ் பண்ணி இருக்கு, நல்ல ரீச்சும் இருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ண பெருசாக பேர் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா அவங்க அப்படி இல்லை சார், எல்லாருமே வளர்றதுக்கு முன்னாடி ஒரு மனநிலைமையும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ சீரியலில் கொஞ்சம் அவங்க ஃபேம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வழக்கமாக நீங்கள் காலங்காலமாக எடுத்து பாருங்கள், எல்லா ஹீரோயினும் பாருங்கள் ஆரம்பத்தில் பண்ணதை பெரிய ஹீரோயின் கூட பண்ணும்போது ஒரு பெருசாக சொல்லுவாங்க, சின்னதாக கொஞ்சம் லைட்டாக டேக்கப் ஆகிட்டேன்னா அது இயல்பு தானே, அதில் தானே பண்ண எந்த ப்ரொமோஷன் அவங்க வரல சார். மெயினாக சொன்னோன்னா இது சினிமாவில் நம்மளுடைய எல்லாருடைய இதெல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு நடிக்கிற ஒரு படத்தை தான் படம்னு என்றைக்குமே முன்னாடி நிற்கிறாங்க, அது அவங்க குழந்தை தானே. ஸோ அது அவங்க வரல, அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். அந்த வருத்தம் நான் அவங்ககிட்ட மூவ் பண்ணி பார்த்தா ரொம்ப ரெஸ்பான்ஸ் சரியில்லை சார். ஸோ அதனால வந்து ஓகே படம் இன்னைக்கு பேசப்படுதில்ல படம் சார், அதை மீறி பேசுதில்ல கண்டிப்பாக. இன்னைக்கு அவங்க பர்ஃபார்ம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது ஒரு டேரக்டராக நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்ல. இப்போ நீங்கள் இப்போ காத்து வாக்கில் காதலில் வந்து உங்களை தவிர வந்து எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி திறமை அல்லது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வேலை வாங்கினீங்க? இப்போ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம படம் இது மாதிரி நல்ல படம் எடுத்தாலும் என்ன இருந்தாலும் ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் அந்த முகம் உள்ளே வராங்கன்றது கதைக்கு தேவைப்பட்டாங்க. அதில் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சாய் தீனான்னு இருக்காரு, அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பேச போகிற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் முக்கியமாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆதித்யா கரியர், பழைய சோக்கு தங்கத்தோரை, நம்ம கல்லூரி வினோத்து, இது மாதிரி பட்டாளங்கள சூப்பராய மாஸ்டர் ஒரு பெரிய கேரக்டர் இருக்குது, அவர் ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 2 days கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பயங்கர கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த படத்து மேலே இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவங்க ரொம்ப நம்பினாங்க. இந்த படத்தில் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன கேரக்டர்கள் கூட ஒரு முக்கியத்துவம் இருக்குது, எதுவுமே வேஸ்ட்டாக அந்த கேரக்டரும் இல்லை. ஆமாம் சார், அதனால் வந்து அவங்களே விரும்பி தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நண்பர்களை வச்சு நண்பர்களால் தான் நீங்கள் வந்து இந்த சினிமாவை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரொமோஷன் அப்படின்னு வரப்ப நம்ம படத்தை எடுத்துட்டோம், அதை ஒருத்தர் சொன்னால் தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள்ங்கிறது இருக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து நிறையா பைட்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ அவ்வளோ நண்பர்களாக உங்களுக்கு அதில் இப்போ ஒவ்வொரு நண்பர்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார்? எல்லாருமே பண்ணாங்க. பர்டிகுலராக சொன்னோம்னா இன்னைக்கு வந்து யோகி பாபு அண்ணன் காமெடி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு எனக்கு பைட்ஸ் கொடுத்து மிகப்பெரிய சப்போர்ட் அந்த படத்துக்கு. பொதுவாக யோகி பாபு அவர்கள் வந்து நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து அவர் உங்களுக்கு எந்த விதத்தில் அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார்? இல்லை சார், எனக்கு வந்து நிறைய விதத்தில் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். நான் பண்ண பாதைக்கு அவர் தான் இது பண்ணார். இந்த படத்தோட ஆரம்ப காலத்துலேருந்தே அவரோட நான் ரொம்ப பயணிச்சதுனால ஒரு தம்பியாக தான் என்ன பார்ப்பாப்புல. உண்மையை சொன்னால் யாரும் என்ன சொல்கிறான்னு தெரியும், என்ன வந்து ரொம்ப எல்லா இது வரைக்கும் கேட்டுன்னு சொன்னது கிடையாது எதுவுமே. முக்கியமாக என்னோட பாதைக்கு சப்போர்ட் பண்ணார், ஃபுல்லாக ட்விட் பண்ணார், பைட்ஸ் கொடுத்தாரு. இப்போ இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் தேவா சார் பண்ண பாட்டு சிங்கிள் ட்ராக்கு அவர் தான் ட்விட் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போது அவராக கூப்பிட்டு என்கிட்ட கேட்டார், எப்படிப்பா படம் போயிட்டுருக்கு, என்னப்பா ரிலீஸ்னு கேட்கும்போது ஆனால் இந்த மாதிரி தான் நான் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் சொல்லுவா, என்ன ஒன்றும் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன்னா ஒரு பைட்ஸ் என்ன அண்ணப்பா பைட்ஸ் என்னப்பா என்ன ஒன்றும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பைட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பைட்ஸ் எவ்வளோ பேர் சப்போர்ட் இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி சார் அதுக்கு ஒரு மனசு வேணும் சார். கண்டிப்பாக. ஏன்னா யோகி பாபு அவர்களோட ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து உதவியாக இருந்திருக்காரு. இப்போ அவர் இந்த ஒரு பிஸியான ஒரு பீரியட்லேயும் உங்களுக்கு பைட்ஸ் கொடுத்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் தான். இப்போ காத்து வாக்கில் ஒரு காதல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காமெடி உங்களுக்குள்ளே கண்டிப்பாக இருந்தால் தான் அதை ஈஸியாக வந்து எழுத்தில் கொண்டு வர முடியும். அந்த காமெடியை வந்து நீங்கள் இயல்பாக அவங்களால எப்படி பண்ண முடியுது, எப்படி அவங்களெல்லாம் பண்ண வச்சிங்க? இல்லை சார், நான் இது காமெடின்னு ட்ராக் மாதிரிலாம் எழுதலை. எனக்கு ஜென்ரலாகவே நான் எனக்கு அந்த மாதிரி காமெடி வராது. நான் ரொம்ப ஜாலியாக பேசும்போது ஜோயலாக இருக்கும்போது ஒரு விஷயம் வரல, அந்த மாதிரி தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பர்டிகுலர் நீங்கள் தீனா அந்த கதையோடய நீங்கள் வசனன்ற மாதிரி சினிமாவுக்குன்னு வசனம் எழுதாமல் கதையோட எழுதியிருப்பேன், அவ்வளோதான். பர்டிகுலர் நீங்கள் தீனா அண்ணா பார்த்தீங்கன்னா, தீனா அண்ணா ரொம்ப முரட்டத்தனமான ஒரு வில்லனாக பார்த்துருப்பேங்க. இந்த படத்தில் அவ்வளோ ஃபீட்பேக், தீனா அண்ணா அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமாம், அவர் வார ஒவ்வொரு சீனுமே வந்து தேட்டரே வந்து அதிருதுன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து பயங்கரமாக எனக்கு பேர் அவருனாரு. பட் அது மாதிரி தான் எங்கள் ஆதித்யா கதிர் அவர் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்றைக்கி அவருடைய காமெடிக்கெலாம் கிளாப் வருது. ஸோ அவராக இருக்கட்டும், பழைய சோக்கு தங்கத்துறை அவரும் வந்து எனக்கு ஒரு நண்பர் தான். அவர் பண்ண விஷயங்கள் எல்லாருமே, அப்புறம் மொசக்குட்டி, விப்பு, இது மாதிரி எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமான கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க சார். ஏன்னா அவங்க பண்ண மீட்டர்லேருந்து வேற ஒரு மீட்டரில் ட்ரை பண்ணும்போது எல்லா காமெடி ஆக்டரும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு வேரியேஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமையும் போது
என்ஜாய் பண்ணி தானே சாப்பிடணும், அப்படி தான் அமையுது. நீங்கள் அடுத்தடுத்து படங்கள் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.